ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ரீகேப்சா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன டெக்னாலஜி சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டுட்டோரியல் பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஆங்குலர் சூஸ் பண்ணியிருக்கேன், பேக் எண்ட் வந்து .NET வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன டெக்னாலஜி சூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம மெயினாக இதில் கற்றுக்க போகிற கான்செப்ட்டை வந்து நீங்கள் எந்த டெக்னாலஜியில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கிற கான்செப்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரியாக்ட் ஜேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லைனா வெனிலா ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீகேப்சா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மகிட்ட யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு யூஸ்வலாக வந்து நம்மளோட ப்ரௌசரில் வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ நம்ம ப்ரௌசருக்கு ரெக்வஸ்ட் வரும். ஸோ இந்த ப்ரௌசரில் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆங்குலரில் தான் நம்மள அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. பேக் அண்ட் ஏபிஐ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி C# இருக்கும். ஓகேங்களா? தென் நம்ம கூகுள் ரீகேப்சா வந்து என்ன இருக்குன்னா க்ளவுடில் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் ஃப்ளோ எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யூசர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ரெக்வஸ்ட் எங்கே வரும்? ப்ரௌசருக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஆர் யூ ஹியூமன் அப்படின்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் வாங்குகிறோம். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து ப்ரௌசரில் நடக்க போகுது யூசர்லேருந்து வர ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு. அப்போ அந்த யூசர் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சப்மிட் பண்ணோடனே அந்த ரெக்வஸ்ட் எங்கே போகும்னா ஃபஸ்ட்டு கூகுள் ரீகேப்சாக்கு போகும். ஓகேங்களா? ஸோ ரீகேப்சாக்கு அந்த ரெக்வஸ்ட் போகும். தென் அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணிவிட்டு கூகுள் ரீகேப்சா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டன் வந்து ஒரு டோக்கன் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டோக்கனை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து திரும்ப உங்களோட பேக் எண்டுக்கு வந்து நீங்கள் அந்த டோக்கனை அனுப்பி வைப்பீங்க. ஓகேவா? பேக் எண்டில் அந்த டோக்கனை கேப்சர் பண்ணிவிட்டு திரும்ப உங்களோட பேக் எண்ட் ஏபிஐ என்ன பண்ணுன்னா அந்த டோக்கனை திரும்ப கூகுள் ரீகேப்சாக்கே அனுப்பும். என்னென்னா அந்த டோக்கனை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக அனுப்பும். வெரிஃபை பண்ணோடனே உங்களுக்கு ரிட்டன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அந்த டோக்கன் வந்து வேலிடாக இருக்கா, தென் அவங்க வந்து வெரிஃபை பண்ணது வந்து ஹியூமனாக இல்லையா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் வரும் ஏபிஐயில். தென் பேக் எண்டில் அதை பொறுத்து உங்களோட லாஜிக்கோட கண்டிஷன் வந்து மாற்றலாம். இன்கேஸ் அவங்க ஹியூமனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் கொடுக்கலாம். இன்கேஸ் அவங்க வந்து ஹியூமன் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸை நீங்கள் ஏபிஐலேருந்து என்ன பண்ணலாம், திரும்ப நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ளோ உங்களுக்கு ரீகேப்சா. ஃபஸ்ட்டு வந்து யூசர் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா உங்களுக்கு கூகுள் கேப்சாக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் ஆகும். கூகுள் கேப்சா அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கும். தென் அந்த டோக்கன் என்ன பண்ணுவோம்னா திரும்ப பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணுவோம். பேக் எண்ட் என்ன பண்ணும், திரும்ப அந்த டோக்கனை க்ளவுடுக்கே அனுப்பி கூகுள் ரீகேப்சாலே வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டன் ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தோம். இதை கோடில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு கூகுளுக்கு போய்ட்டு கூகுள் ரீகேப்சா அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய லிங்க்ஸ் வரும். இல்லை ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா ரீகேப்சா கூகுள் ஃபார் டெவலப்பர்ஸ்ன்னு இருக்குங்களே. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு டெவலப்பர் கைடு ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ நான் இதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே நமக்கு இங்கே வந்து லேபிள் கேட்கும், ப்ராஜெக்ட் நேம் அந்த மாதிரிலாம் கேட்கும். நான் சும்மா இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேங்க வந்து மேக்ஸி ஷாப் அப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீகேப்சாலே வெர்ஷன் 3 யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் லேட்டஸ்ட்டு. ஓகேங்களா? இது வந்து வெர்ஷன் 2 வந்து ஓல்டு. ஸோ வெர்ஷன் 2 போனீங்கன்னா நமக்கு வந்து ஐ ஆம் நாட் ரோபோட் இல்லாட்டி ஆர் யூ ஹியூமன்ற மாதிரி ஒரு செக் பாக்ஸில் வரும்ல. ஸோ அதெல்லாம் வெர்ஷன் 2ல் வரக்கூடிய விஷயங்கள். வெர்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்காது. ஓகேங்களா? இது வந்து இன்விசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்ட்டு நம்ம லேட்டராக வந்து இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து வெர்ஷன் 3 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டொமைன். ஓகேங்களா? ஸோ டொமைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் ரெடி ஆப்பில் இருக்கீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனோட ஆப்போட டொமைன் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டெவலப்மெண்ட் பர்பஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக எங்கள் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரொடக்ஷனில் நீங்கள் என்ன டொமைன் வச்சுருக்கீங்களோ அந்த டொமைன் நேம் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. தென் ப்ராஜெக்ட் நேம் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ இங்கே ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கீ வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா சைட் கீன்னு ஒன்று வரும், அதே போல் சீக்ரெட் கீன்னு ஒன்று வரும். இதை ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட கோடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த கீ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம்ல, நமக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த டோக்கன் எப்படி ஜென்ரேட் ஆகும், ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம கூகுள் ரீகேப்சாக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகும். அப்போ ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகி வரும். அதே போல் அந்த டோக்கனை பேக் எண்டுக்கு அனுப்பி பேக் எண்ட்லேருந்து திரும்ப நம்ம வெரிஃபை பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ அந்த அத்தன்டிகேஷன் பர்பஸ்க்காக நமக்கு இந்த சைட் கீ அண்டு சீக்ரெட் கீ வந்து தேவைப்படும். சரிங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் எண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். பேக் எண்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பேக் எண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு தென் ஃப்ரண்ட் எண்டில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பேக் எண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு .NET API ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் டெம்ப்ளேட் ப்ராஜெக்ட் தான். நம்ம இன்னும் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகேங்களா? இனிமேல் தான் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ப்ராஜெக்ட்டை ரைட் கிளிக் பண்ணி ஆட் போயிட்டு நியூ ஃபோல்டர் கொடுக்க போகிறேன். இந்த ஃபோல்டருக்கு நேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கிளாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா நான் ரீகேப்சா ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? தென் இதுக்குள்ளே ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்க போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டோக்கன் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து டோக்கன் வரும்னு சொன்னோம்ல ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து, அந்த டோக்கனை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு மாடல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை வந்து ரீகேப்சா ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டர் இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் போயிட்டு கண்ட்ரோலர் கிளிக் பண்ணுங்கள். ஏபிஐ கண்ட்ரோலரில் எம்டி கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ கண்ட்ரோலர் நேம் பார்த்தீங்கன்னா ரீகேப்சா கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட்டுறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன், HTTP கிளைண்ட்டுன்றதை பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதை கண்ட்ரோல் டாட் கொடுத்து கிரியேட் அண்ட் அசைன் ஃபீல்டு கொடுங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு இங்கேயும் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கிறேன். எதுக்கு இந்த HTTP கிளைண்ட் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் எண்ட்லேருந்து க்ளவுடுக்கும் ஒரு API கால் போகும்னு சொன்னோம்ல, ஸோ அந்த API கால் இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் இங்கே HTTP கிளைண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் நம்ம API எழுதுகிறோம். இங்கே வந்து HTTP போஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ரவுட் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், நான் வெரிஃபை அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பப்ளிக் async டாஸ்க் ரிட்டர்ன் டைப் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ரிசல்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வேணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், வெரிஃபை கேப்சா அப்படின்னே சொல்லி கொடுத்துக்கிறேன். கேப்சா. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பாடி நம்ம வந்து ஒரு மாடல் எழுதியிருந்தோம்ல, அதுதான் இங்கே கொடுக்க போகிறோம். ரீகேப்சா ரெக்வஸ்ட். ஓகேவா? ரீகேப்சா ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் எழுதுவோம். ஸ்ட்ரிங் இது பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் URL. ஓகேவா? எங்கே ரெக்வஸ்ட் போகணுன்ற மாதிரி ஒரு URL வந்து இங்கே கொடுப்போம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன URL வரும்னு பார்த்திங்கன்னா கூகுள் ரீகேப்சா இருக்குல்ல, அதோட URL வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த URL பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரெக்வஸ்ட் URL. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வேரியபிள் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await அண்டர்ஸ்கோர் HTTP client டாட் போஸ்ட் async. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் async-குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ரெக்வஸ்ட் URL வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கமா எனக்கு வந்து நியூ இது வந்து ஃபார்ம் URL என்கோடட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? தென் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்புட் கொடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே என்ன கேட்குது பாருங்கள், enumerable ஆஃப் கீ வேல்யூ பேர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கேட்குது டைப்பு. தென் இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? என்ன பண்ணுறேன், நியூ எம்டி அரே போட்டுக்கிறேன். ஓகேவா? ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா நியூ கீ வேல்யூ பேர். ஓகேங்களா? ஸோ இதோட டைப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டபுள் கோட்ஸில் ஜஸ்ட்டு சீக்ரெட் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் கமா திரும்ப நியூ கீ வேல்யூ பேர் ஸ்ட்ரிங். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீகேப்சா ரெக்வஸ்ட் இருக்கா, ரீகேப்சா ரெக்வஸ்ட் டாட் டோக்கன். ஓகேங்களா? தென் ஃபைனலாக இங்கே வந்து செமிகோலன். தென் வேரியபிள் ரிசல்ட். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம கோட் முடிச்சிருவோம். await என்னோட ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட் டாட் ரீட் as a string async அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஃபைனலாக என்ன பண்ணுறோம், ரிட்டன். ஓகே. என்னோட ரிசல்ட்டை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீகேப்சா ரெக்வஸ்ட்டில் நமக்கு டோக்கன் வருது கரெக்டாக.
அந்த டோக்கனை நம்ம என்ன பண்ணணும், கூகுள் ரீகேப்சாக்கு அனுப்பி வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? அப்போ வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஏபிஐ கால் பண்ணணும். அது என்ன டைப் ஆஃப் ஏபிஐ கால்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ நம்ம யாருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பணுன்றது தான் ரெக்வஸ்ட் யூஆர்எல். இங்கே யூஆர்எல் வச்சுருக்கோம். அந்த ரெக்வஸ்ட் பாடியில் நம்ம என்ன அனுப்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீ ஜென்ரேட் பண்ணோம்னா இங்கே சீக்ரெட் கீ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கீயை காப்பி பண்ணிட்டு வந்து நம்மளோட கோடில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் நம்ம அனுப்பக்கூடிய சீக்ரெட். அடுத்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம வந்து டோக்கனை வந்து அனுப்புகிறோம். ஓகே, நம்ம வந்து டோக்கனை வச்சு அனுப்புகிறோம். ஸோ இந்த ரெக்வஸ்ட் சென்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், ரீடபிளாக கன்வெர்ட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டுக்கு திரும்ப அதை வந்து நம்ம அனுப்புகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் இவ்வளோ தாங்க பேக் எண்ட் கோடு. நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பேக் எண்டில் வந்து டீபக் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே நான் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம ஃப்ரண்ட் எண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேக் எண்டில் ஒரு சேஞ்ச் இருக்குது, அது மட்டும் பண்ணோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோலர் வந்து HTTP கிளைண்ட் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இதுக்காக பேக் எண்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணோம். அதே போல் இந்த ஏபிஐ வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கால் பண்ணுவோம். அதுக்காக கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணால் program.cs போயிட்டு நம்மளோட கண்ட்ரோலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, builder.service கண்ட்ரோலர். இதுக்கு மேலே ஜஸ்ட் இங்கே நான் கொடுக்குற கூட அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, builder.service.add cross. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிசி வந்து டிஃபால்ட், allow any origin, any header, any method. ஓகேவா? ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா HTTP கிளைண்ட்டுக்கும் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஓகேவா? தென் பைப்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங்கை வந்து யூஸ் பண்ண சொல்லி நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த செட்டப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? நமக்கு இப்போ ஏபிஐ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, போஸ்ட் ஏபிஐ நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆங்குலர் ப்ராஜெக்ட் பார்த்துக்கோங்க. இல்லை பேசிக்காக நமக்கு ஆப் காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப் காம்பனன்ட்ஸில் ஜஸ்ட் ஃபார்ம் டெம்ப்ளேட் மட்டும் தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான பேக் எண்டு பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே எழுதலை, ஜஸ்ட் இங்கே டம்மி ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. 2 ப்ராப்பர்ட்டி இங்கே நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? இன்னும் நம்ம எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. சரிங்களா? நம்ம என்ன வெர்ஷன் ஆங்குலர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆங்குலரில் வெர்ஷன் 19 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து 19. மேபி நீங்கள் ஃப்யூச்சரில் வீடியோஸ் பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஃப்ரண்ட் எண்டில். என்ன பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, npm install ng recaptcha -2. ஓகேவா? இங்கே ஏன் இந்த -2 அப்படின்னு நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக இருக்க ரீகேப்ச்சா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன் 17 வரைக்கும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட npm வெப்சைட்டில் போனீங்கன்னா இங்கே npm ng recaptcha அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து டிஃபால்ட்டாக எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் சப்போர்ட் வந்து அவங்க அப் டு 17 வரைக்கும் தான் கரண்ட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆனால் ஆங்குலர் 19 வந்துருச்சு. இன்கேஸ் நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து டேரெக்டாக npm ng recaptcha யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை உங்கள்கிட்ட லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், npm install ng recaptcha -2 அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப் காம்பனன்ட்ஸ் போயிட்டு இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இங்கே வந்து கொடுங்க, இம்போர்ட் ரீகேப்ச்சா மாடியூல் ஃப்ரம் ng recaptcha 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இம்போர்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ இம்போர்ட்ஸில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரீகேப்ச்சா மாடியூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஸ்டாண்டலோனும் வந்து நான் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேசிக்கான செட்டப் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த எக்ஸிக்யூட் ரீகேப்ச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்ல, ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இஃப் ஆஃப் கண்டிஷன் போட்டுக்கிட்டு டைப் ஆஃப் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, g recaptcha அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? g recaptcha நாட் ஈக்குவல் டு undefined அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா? ஜஸ்ட் இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன பண்ணுறேன், என்னோடய g recaptcha மேலே கொடுத்துருக்கோம்ல அதை கொடுக்குறேன். ஸோ டாட் ரெடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஓகேங்களா, இதுக்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? தென் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, திரும்ப என்னோட g recaptcha, ஓகே, recaptcha இதை பண்ணுன்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, this டாட் என்னோட சைட் கீ. ஸோ சைட் கீ நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ என்ன பண்ணால் சைட் கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட டைப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு இங்கே எம்டின்னு வச்சுருக்கோம். ஸோ சைட் கீன்ற பட்சத்தில் இங்கே நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம்ல நமக்கு சீக்ரெட் கீ சைட் கீ. ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா சைட் கீ. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறீங்க, திஸ் டாட் சைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேவா. கொடுத்துட்டு கமா ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ஷன் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து சப்மிட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. தென் கீழே வந்துடுவோம், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாட் தென் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இந்த தென்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் நமக்கு வந்து டோக்கன் வரும். ஓகேவா. ஸோ டோக்கனோட டைப் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங். அதுதான் அந்த ஏபிஐ கால்லேருந்து நமக்கு ஒரு டோக்கன் வரும்ல, அந்த டோக்கனை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா நம்ம இங்கே என்ன பண்ணலாம், சிம்பிளாக கன்சோல் லாக் பண்ணி அந்த டோக்கனை பார்க்கலாம். கரெக்டாக. ஸோ கன்சோல் லாகில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கன்சோல் லாகில் இங்கே என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டோக்கன் சொல்லி கொடுத்துட்டு கமா நம்மளோட டோக்கனை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா திஸ் டாட் கேப்சா டோக்கன். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கல, கேப்சா டோக்கன் எம்டியாக இருக்குல்ல. ஸோ அதில் என்ன பண்ணுறேன், எனக்கு ரெஸ்பான்ஸில் வந்த டோக்கனை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகேவா. டோக்கனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா. இது வந்து இஃப் பிளாக். ஓகேவா. இன்கேஸ் இது ஒர்க் ஆகலைன்னா எல்ஸ் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், கன்சோல் டாட் லாக் இல்லை கன்சோல் எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இங்கே எரர் கொடுக்குறேன். என்னென்னா ரீகேப்சா ஸ்கிரிப்ட் நாட் லோடட். ஓகேவா. ஸோ நமக்கு ஸ்கிரிப்ட் லோட் ஆனதான் என்ன ஆகும், இந்த கோடு வந்து ஒரு ரன் ஆகும். ஓகேவா. அப்போ இங்கே ஸ்கிரிப்டுன்றப்ப அந்த ஸ்கிரிப்ட்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. நம்ம index.html இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் இருக்கா, லிங்க்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஸ்கிரிப்டை ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகேவா. இந்த ஸ்கிரிப்டுகள் இந்த கோட் பார்த்தீங்கன்னா நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டரர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கா. இந்த ரெண்டரர் ஈக்குவல் டு கிட்ட நம்ம என்ன பண்ணால் நம்மளோட சைட் கீயை வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஆப் காம்பனண்ட்லேயே சைட் கீ வச்சுருக்கோம்ல. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு போய் இந்த index.html இதை நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ரெண்டரர் ஈக்குவல் டு நம்மளோட சைட் கீ. இந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு லோட் ஆகும். ஸோ இது ப்ராப்பராக லோட் ஆனால் தான் என்ன ஆகும், நமக்கு இந்த கால் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா. ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டோக்கனை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, வெரிஃபை டோக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகேவா. தென் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் என்ன பண்ணுறேன்னா நமக்கு வந்து டோக்கன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, நாட் போட்டு திஸ் டாட் கேப்சா டோக்கன். ஓகேவா. இன்கேஸ் நம்மகிட்ட டோக்கன் வந்து இல்லைன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அலர்ட் கொடுக்குறோம். என்னென்னா நீங்கள் வந்து கேப்சா ஒன்று கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்ட்டு. ஓகேவா. நம்ம என்னலாம் கேப்சா நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறேன். ஓகேவா. அப்படின்னா ஒன்று கேப்சா வந்து வெரிஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஏபிஐ கால் வந்து பண்ணணும். ஸோ ஏபிஐ கால் பண்ணணுன்னா நமக்கு வந்து HTTP கிளைண்ட் வேணும். ஓகேவா. அப்போ என்ன பண்ணால் கன்ஸ்ட்ரக்டர் போட்டுப்போம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் HTTP, இது வந்து பார்த்திங்கன்னா HTTP கிளைண்ட். ஓகேவா. நீங்கள் HTTP கிளைண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆப் கான்ஃபிகில் போய்ட்டு ப்ரொவைடர் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ப்ரொவைடர்ஸில் போய்ட்டு ப்ரொவைடர் HTTP இங்கே வரல நமக்கு, ஒரு நிமிஷம்ங்க. PROVID ப்ரொவைட் HTTP கிளைண்ட். ஓகேவா. ஸோ இதை வந்து கொடுத்துருங்க. இது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து HTTP கால் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம திரும்ப இங்கே வந்துடும். ஸோ கன்ஸ்ட்ரக்டில் இதை கான்ஃபிகர் பண்ணிட்டோமா. இப்போ இங்கே திரும்ப வந்துடும் வெரிஃபை டோக்கனுக்கு. வெரிஃபை டோக்கனில் வந்துட்டு திஸ் டாட் HTTP. ஓகேங்களா. ஸோ இந்த HTTPக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து நம்மளோட போஸ்ட் மெத்தடை வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ HTTP டாட் போஸ்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ரெக்வஸ்ட் URL கொடுக்கணும். ஸோ இந்த URL என்னன்றதை நம்ம லேட்டரான் வந்து கொடுப்போம். கம்மா நம்ம ரெக்வஸ்ட் பாடியில் வந்து என்ன அனுப்ப போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் டோக்கன் என்னென்னா திஸ் டாட் கேப்சா டோக்கன். நம்ம கேப்சா டோக்கன் வச்சுருக்கோம்ல, அதை வந்து பாஸ் பண்ணிடுறோம். டாட் சப்ஸ்கிரைப். நமக்கு வந்து இங்கே ஏபிஐ கால் நடக்கணும், அதனால் சப்ஸ்கிரைப்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா. இதுக்குள்ளே நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருமா. அப்போ ரெஸ்பான்ஸ். ஓகேவா. RESPONS. ஓகே. ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்து நான் இங்கே கொடுத்துட்றேன். தென் இந்த நெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக ஒரு கன்சோல் லாக் பண்ண போகிறேன். கன்சோல் லாகில் என்னன்னா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இன்கேஸ் எனக்கு வந்து இதில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா நம்ம வந்து எரர் ஷோ பண்ணணும். கரெக்டாக. ஸோ எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த எரருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்,
ஒரு கன்சோல் லாக் மாதிரி கொடுக்கலாம், இல்லை அலர்ட் வைக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து அலர்ட் வைக்கிறேன். அலர்ட்டில் என்ன சொல்கிறேன்னா ஃபார்ம் சப்மிட்டட் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிறேன். டோக்கன் வந்து நமக்கு நல்லன்னு சொல்லி ரீசெட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. தென் ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஆன் சப்மிட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்ல, இதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு வேலிடேஷன் வச்சுக்கிறேன். கேப்சர் டோக்கன் இல்லைன்னா என்ன பண்ணுறேன், ப்ளீஸ் கம்ப்ளீட் த கேப்சான்னு சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், திஸ் வெரிஃபை டோக்கன் இருக்கா, இந்த வெரிஃபை டோக்கனை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் இருக்குல்ல, இந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம யூஆர்எல் கொடுக்கணும். இங்கே வந்து என்ன யூஆர்எல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக் அண்ட் ஏபிஐ எதில் ரன் ஆகுதோ அந்த யூஆர்எல் வந்து கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பேக் அண்ட் ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன லோக்கல் ஹோஸ்ட்டில் என்ன போர்ட்டில் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு HTTP லோக்கல் ஹோஸ்ட் 7076 ரன் ஆகுது. கரெக்டாக. ஸோ நான் எதை பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஃப்ரண்ட் எண்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இது இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கப்புறமா நம்ம ஸ்லாஷ் நம்மளோட எண்ட் பாயிண்ட் நேம் என்னவோ அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ API ஸ்லாஷ் ரீகேப்சா ஸ்லாஷ் நம்ம வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து பேக் எண்டுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ng serve அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு இமெயில் அட்ரஸ் இன்புட் கேட்குது, வெரிஃபை பட்டன் வச்சுருக்கோம், சப்மிட் பட்டன் வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணி நெட்வொர்க் டேபுக்கு வந்துடும். நமக்கு என்னென்ன கால் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் சிம்பிளாக வந்து இங்கே admin@gmail.com சும்மா ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து நான் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து வெரிஃபை ரீகேப்சான் இருக்குது பார்த்தீங்களா, நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு ஏபிஐ கால் நடந்திருக்கு. ஆனால் எங்கே ஏபிஐ கால் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுக்கு ஏபிஐ கால் நடந்திருக்கு. ஓகேவா. நம்ம ஆர்கிடெக்சர் டயக்ராம் மாதிரி என்ன பார்த்தோம், ப்ரௌசர்லேருந்து கூகுளோட ரீகேப்சா க்ளவுட்க்கு போகும்னு சொன்னோம்ல, அந்த கால் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து இங்கே வெரிஃபை கிளிக் பண்ணால் ஒரு பட்டன் மாதிரி வரும்ல, ஏன் அந்த பட்டன்லாம் வரலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுறது வெர்ஷன் 3 ரீகேப்சா. வெர்ஷன் 3 ரீகேப்சாவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் பண்ணிடும் நீங்கள் ஹியூமனாக இல்லையான்ட்டு. எப்படி அதை டிடெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மவுஸ் இருக்குல்ல, இந்த மவுஸ் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறதை வச்சு, நீங்கள் கீபோர்டில் கொடுக்குற இன்புட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஹியூமனாக இல்லையான்னு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ரெடியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ரெடி ஆப்பில் இந்த பட்டனே தேவையில்லை. இந்த பட்டனே வைக்காமல் பிகைன் த ஸ்க்ரீனில் இதை ஹேண்டில் பண்ணுவீங்க. டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த பட்டன் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன இருக்குன்னா, டோக்கன் வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கன்சோல் லாகில் டோக்கன் வர சொல்லி போட்டிருந்தோமா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோக்கன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த டோக்கனை நம்ம பேக் எண்டுக்கு வந்து அனுப்புவோம். ஸோ இப்போ நான் இது வந்து சப்மிட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பேக் எண்ட் API கால் இருந்துருச்சு. நமக்கு பேக் எண்ட் ரன்னிங்கில் இருக்கா. ஸோ பேக் எண்ட் API காலுக்கு போது இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த டோக்கன் அமைச்சிருக்கோம். ஸோ அந்த டோக்கன் என்ன ஆகிடுச்சு, நமக்கு சென்ட் ஆகிட்டு கூகுளில் வெரிஃபை ஆகி ரிட்டன் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு பாருங்கள். சக்ஸஸ் ட்ரூன்னு வந்துருச்சு, லோக்கல் ஹோஸ்ட் நேம் வந்துருச்சு, ஸ்கோர் வந்து 0.9 வந்திருக்கு. 0.9 நீங்கள் ஹியூமன் அர்த்தம். ஸோ இந்த ஸ்கோர்னா என்னன்றது நான் உங்களுக்கு வந்து லேட்டாக வந்து சொல்கிறேன். நம்ம ஆக்ஷன் பார்த்திங்கன்னா சப்மிட்ன்றதை வந்து பண்ணோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், திரும்ப நம்ம பேக் எண்டில் நம்ம கண்ட்ரோலில் வந்து நான் இங்கே வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் எண்ட் போய்டுவோம். ஃப்ரண்ட் எண்ட் போயிட்டு நான் திரும்ப இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் பேஜை. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கே admin@gmail.comனு கொடுக்குறேன், வெரிஃபை ரீகேப்சா கொடுக்குறேன். எனக்கு கூகுள் கால் நடந்துருச்சு, எனக்கு டோக்கன் வந்துருச்சு. இந்த டோக்கன் என்ன பண்ணுறேன், இப்போ பேக் எண்டுக்கு அனுப்புகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே டோக்கன் வந்திருக்கு. ஓகேவா. இந்த டோக்கன் என்ன ஆகும்னா, நம்மளோட கூகுளுக்கு வந்து திரும்ப சென்ட் ஆகும். சென்ட் ஆகிட்டு நமக்கு திரும்ப ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேவா. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், சக்ஸஸ் ட்ரூ, நம்ம ஹோஸ்ட் நேம் என்னது, ஸ்கோர் என்ன, சப்மிட் பண்ண ஆக்ஷன் நேம் என்ன அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இங்கே வர ரிசல்ட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டன் ரெஸ்பான்ஸில் வந்து கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், இங்கே ப்ரௌசரில் வந்து நம்ம செக் பண்ணோம். ஓகேவா. இந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ப்ரொடக்ஷன் ரெடி ஆப்பில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3ல் இந்த பட்டனே வைக்க மாட்டோம். ஓகேவா. பிகைன் த ஸ்க்ரீனில் ஹேண்டில் பண்ணிடுவோம். இந்த சப்மிட் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சப்மிட் பட்டனுக்குள்ளே இந்த வெரிஃபிகேஷனுக்கான லாஜிக்கும் எழுதியிருப்போம். இது டுட்டோரியல் பர்பஸ்க்காக தனியாக ஒரு பட்டன் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம், இந்த வெர்ஷன் 3 ரீகேப்சா எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் ஹியூமன் ஆலியன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் பிஹேவியரை வச்சு அனலைசிஸ் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் த மவுஸ் மூவ்மெண்ட், கிளிக் அண்டு ஸ்க்ரோல் பிஹேவியர். நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணுறது, கிளிக் பண்ணுறது, உங்களோட ஸ்க்ரோல் பிஹேவியரை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணும் நீங்கள் ஹியூமனாக இல்லையான்ட்டு. அதே போல் நீங்கள் மானிட்டரில் எப்படி இன்புட்ஸ்
கீபோர்டில் நீங்கள் எப்படி இன்புட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது மானிட்டர் பண்ணும். ஓகேவா? மானிட்டர் பண்ணி அதை வச்சு அதை ரெகக்னைஸ் பண்ணிடும் நீங்கள் வந்து ஒரு ஹியூமனா இல்லை வந்து பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, உங்களோட ஐபி, யூசர் ஏஜென்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்புட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஹியூமனா இல்லையான்ட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதே வெர்ஷன் 2ல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹியூமன்ட்டு அந்த செக் பாக்ஸ் மாதிரிலாம் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வெர்ஷன் 3ல் அதெல்லாம் கிடையாது. ஸோ ஓகேங்களா, வெர்ஷன் 3 வந்து இன்விசிபிள் வெரிஃபிகேஷன் மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்ட்டு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அண்ட் ரெப்புடேஷன் வச்சும் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேங்களா, நீங்கள் ஏற்கனவே வந்து கூகுள் சர்வீஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட ப்ரீவியஸ் லாக் ஹிஸ்ட்ரி என்ன, சைட் இன்ட்ராக்ஷன் என்ன, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்புட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஹியூமனாக இல்லையான்னு ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த டோக்கன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த டோக்கனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேக் எண்டுக்கு அனுப்புகிறோம். அந்த பேக் எண்ட் மூலிமா நீங்கள் ஹியூமனாக இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்து 0.9 அங்கே வந்துச்சுல. அப்போ ஸ்கோர்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1.0 வந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினெட்லி ஹியூமன். ஓகேவா? இதே 0.5 ரேஞ்சில் வந்துச்சுன்னா மாட்ரேட் ரிஸ்க். ஓகே, மேபி ஹியூமனாக இருக்கலாம், மேபி பாட்டாக இருக்கலாம். இல்லை 0.00 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பாட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கோரை வச்சு நம்ம பேக் எண்டில் லாஜிக் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் எனக்கு 0.5ல் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், அந்த ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? 0.0 வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இல்லை 1 எனக்கு வந்து 0.5 எபோவ் மேலே இருந்துச்சுன்னா நான் வந்து அதை அலோவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை சிம்பிளாக இங்கே ஒரு லாஜிக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு 0.7க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்ம் சப்மிஷனை அலோவ் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு வந்து 0.7க்கு கீழே அந்த ஸ்கோர் வேல்யூ வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அடிஷ்னல் வெரிஃபிகேஷன் வைக்கலாம். மேபி ஓடிபி வைக்கலாம், இல்லை மேனுவல் அப்ரூவல் அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம், மேனுவலாக அப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கோர் வந்து பேசிக்காக நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் இந்த லாஜிக். பட் ஆனால் கூகுள்லேருந்து வரது பார்த்திங்கன்னா இதுதான் 0.1, 0.5, 0.0. 0.1 இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஹியூமன், 0.5 இருந்துச்சுன்னா மாடரேட் ரிஸ்க், 0.00 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாட். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 0.5க்கு கீழே போயினாலே அந்த ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கூகுள் ரீகேப்ச்சா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.